பூங்காவில் முதலை ஒன்றை பண்ணையிலிருந்து மாற்றிய போது பராமரிப்பாளரை கடித்ததில் பலத்த காயம் ஏற்பட்டது. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வளாகத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி 5 வருடங்களாக தற்காலிக பணியாளராக வேலை செய்பவர் விஜய். கடந்த 3 மாதங்களாக சதுப்பு நில முதலை பண்ணையில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் பண்ணையில் முதலைகள் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்ததால் முதலையை மாற்று இடத்தில் விடுவதற்காக விஜய் முதலை ஒன்றை பிடித்ததாக கூறப்படுகிறது. இதில் எதிர்பாராத விதமாக விஜயின் காலில் முதலை கடித்ததில் பலத்த காயமடைந்தார். இதனை கண்ட சக ஊழியர்கள் விஜயை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை அருகே பல்வேறு பொருட்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் காயங்கள் இன்றி உயிர் தப்பினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சா நகரம் பொன்னுக்குடி சாலையில் பல்வேறு பொருட்களை ஏற்றி சென்ற பார்சல் சர்வீஸ் லாரி கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. கும்பகோணத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் மணி லாரியில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மயிலாடுதுறைக்கு வந்தார். அப்போது கஞ்சா நகரம் பொன்னுக்குடி சாலை குறுகலானதாக இருந்ததால் லாரி சென்று கொண்டிருந்த போது சாலையின் குறுக்கே இருந்த மின்கம்பி உரசாமல் இருக்க சாலை ஓரமாக லாரியை ஓட்டுநர் இயக்கிய போது மண் சரிவு ஏற்பட்டு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் எவ்வித காயங்களின்றி லாரி ஓட்டுநர் மணி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தொடர்ந்து மாற்று லாரி வர வைக்கப்பட்டு பொருட்கள் ஏற்றி செல்லப்பட்டது. மேலும் இச்சம்பவம் குறித்து செம்பனார் கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரிமங்கலத்தில் வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்கள் மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் உள்ளிட்ட 200 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்தனர். தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் பானு சுஜாதா தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நந்தகோபால் அடங்கிய குழுவினர் காரிமங்கலம் தினசரி மார்க்கெட், மாட்லாம்பட்டி, சமத்துவபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களான மாம்பழ குடோன்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 200 கிலோ அளவிலான வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. இதையடுத்து செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்த 4 மொத்த விற்பனை நிலையங்களுக்கு அதிகாரிகள் தலா 1000 வீதம் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கினர். இதைத் தொடர்ந்து பழங்களை இயற்கையான முறையில் மட்டுமே பழுக்க வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி சென்றனர். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் சபாநாயகர் அப்பாவு தனது குடும்பத்துடன் மலர்களை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகளுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியடைந்தார். மலைகளின் இளவரசி என போற்றப்படும் கொடைக்கானலில் 66வது மலர் கண்காட்சி இன்று நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் பிரயன் பூங்காவிற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தனது குடும்பத்தினருடன் பார்வையிட வந்தார். பூங்கா அலுவலரிடம் பூக்களின் பெயர்கள், அதன் வளர்ச்சி, பூக்களின் வகைகள் குறித்து கேட்டறிந்தார். சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுக்க விரும்பியதும் அவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மேலும் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகளையும் கேட்டறிந்தார். வேப்பூர் அடுத்த மாங்குளம் தைக்காட்டி அருகே சேலம் நோக்கி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டினம் அருகிலுள்ள சுக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிச்சை மகன் குமார் என்பவருக்கும் அவரது மனைவி பவுனாம்பாள் என்பவருக்கும் 60வது திருமணம் செய்ய அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த 19 பேர் ஒரே வேனில் திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்திற்கு சென்று 60ஆம் கல்யாணம் முடித்து மீண்டும் அயோத்திப்பட்டினம் நோக்கி சென்றனர். வேப்பூர் அடுத்த மாங்குளம் தைக்காட்டி அருகே சென்றபோது குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க வேனை திருப்பிய போது நிலை தடுமாறி அருகிலுள்ள பள்ளத்தில் சென்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த வேனில் பயணம் செய்த சிறுவர், சிறுமியர் உள்ளிட்ட 19 பேர் காயமடைந்தனர். அனைவரும் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக 8 பேர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் விபத்து குறித்து சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.